சென்னை மாநகரிலே இவ்வளவு பெரிய அளவிற்கு எண்ணிக்கையில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவது இதுவே முதல் முறை. இந்த நிகழ்ச்சியில் 6000க்கும் அதிகமான மாணவர்கள் மாணவியர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி என்பது கல்லூரியில் பள்ளியில் நடக்கின்ற எத்தனையோ நிகழ்ச்சியை போன்று ஒரு நிகழ்ச்சி அல்ல. உங்களை இன்று காவல்துறை அதிகாரிகள் சந்தித்து இந்த சமுதாயத்தை பாதிக்கின்ற நிகழ்வுகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு கணம் உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்திய சமுதாயத்தில் நம்மை அதிகமாக பாதிக்கின்ற நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு விபத்துகள். ஏராளமான விபத்துகளை சாலைகளில் நாம் காண்கிறோம். தினமும் சாலை விபத்துகளில் மக்கள் உயிரிழப்பதையும் சாலை விபத்துகளில் காயப்படுவதையும் நாம் பத்திரிகைகள் வாயிலாக, தொலைக்காட்சிகள் வாயிலாக, சில நேரங்களில் நேரடியாக கூட காண்கிறோம். காரணம், எல்லோருமே சாலைகளை தினமும் பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகிறோம். சாலையை கடந்துதானாக வேண்டும், சாலையில் வாகனத்தை ஓட்டித்தானாக வேண்டும், சாலையில் வாகனங்களில் நாம் பயணித்துதான் ஆக வேண்டும். ஆகவே சாலையில் பயணிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் கவனமாக இருந்தால், சாலை விதிகளை சரியான முறையில் பின்பற்றினால் விபத்துகளை தடுக்க முடியும். அந்த விபத்துகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த லைஃப் சயின்ஸ் வாழ்க்கை கல்வியை நீங்கள் இன்று இந்த கல்லூரி நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் ஒரு கணம் சிந்திப்பதில் உண்மையாகவே வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இன்றைய சமுதாயத்தை பாதிக்கின்ற மற்றொரு முக்கியமான பாதிப்பு சோசியல் மீடியா கிரைம்ஸ், ஆன்லைன் கிரைம்ஸ், சைபர் கிரைம்ஸ். இந்த சைபர் கிரைம்ஸ் உடைய குற்றங்கள் தமிழகத்தில் ஒரு நாளில் மட்டும் தமிழகம் முழுவதும் 13 to 15 கோடி ரூபாய் சைபர் அஃபென்ஸில் மக்கள் இழக்கிறார்கள். ஒரு வருடத்தில் இந்தியா முழுவதும் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் சைபர் அஃபென்ஸில், இந்த சைபர் குற்றங்களின் வாயிலாக இழக்கிறார்கள். பெரும்பாலான இழப்பு ஈடுகட்ட முடியாத இழப்பாக மாறிவிடுகிறது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த அனைத்தையும் ஒரே இரவில், ஒரே நாளில் மொத்த பணத்தையும் இழந்து விடுவதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் சைபர் கிரைம் குறித்த அறியாமை, ஆன்லைனில் பொருளீட்ட முடியும் என்ற ஒரு தவறான எண்ணம், ஆன்லைன் ஸ்கேம்ஸ் என்ன என்று தெரியாமல் அந்த பாதிப்புகளில் அகப்படுவது. இது குறித்தும் இந்த ஒரு கணம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 6ஆம் வகுப்பு மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை, கல்லூரி பேராசிரியர்கள் வரை, காவல்துறை அதிகாரிகள் வரை எல்லோரையும் பாதிக்கின்ற இந்த சைபர் கிரைம்ஸ் நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்க வந்திருக்கின்ற ஒரு குற்றம். குற்றவாளி யார் என்று அறியாமல் மக்கள் தங்களுடைய பணங்களை இழந்து விடுகிறார்கள். அடுத்ததாக மிக முக்கிய பாதிப்பு இன்றைய சமுதாயத்தில் நாம் காண்பது இந்த போதைப் பொருள். போதை என்பது நர்காட்டிக் அஃபென்சஸ், கஞ்சா போன்ற போதை பொருள் மட்டுமல்ல, குடி பழக்கம் கூட ஒரு முக்கிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தவறான நிகழ்வு. இந்த போதை பழக்கத்தை நாம் தவறு என்று உணர்ந்தால், அது ஒரு சமுதாயத்தை சீரழிக்க வருகிறது, குடும்பத்தை அழிக்க வருகிறது என்று உணர்ந்தால் நாம் அதை விட்டு தள்ளியே இருக்க முடியும்.
அந்த எண்ணத்தையும் இன்று ஒரு விதையாக உங்களுடைய மனதில் நாங்கள் விட்டு செல்ல ஆசைப்படுகிறோம். இதை முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3 விதமான பாதிப்புகள் சமுதாயத்தை பாதிக்கின்றன. விபத்துக்கள், ஆன்லைன் கிரைம்ஸ் மற்றும் இந்த போதை பழக்கத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள். இந்த 3லிருந்தும் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், நீங்கள் சிறு வயதிலிருந்து இன்று விதைக்கப்படுகின்ற விதை உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கின்ற இடமாக அமைய வேண்டும் என்ற தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான இந்த ஏற்பாடை செய்திருக்கின்ற புளியந்தோப்பு டிசி, இந்த கல்லூரியுடைய தலைவர், பிரின்சிபல் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், பள்ளியுடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியுடைய மாணவர்கள் மிகவும் திறமைசாலிகள் என்பதை பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக வெளிப்படுத்துகிறீர்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும், மாணவ மாணவியருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நீங்கள் பெற்ற தகவல்களை மனதில், ஆழ் மனதில் இருத்தி உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை ஒரு உறுதியான எண்ணமாக, ஒரு தேவை மிகுந்த எண்ணமாக, உங்களை வழிநடத்தும் எண்ணமாக நீங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பெரும்பூர் என்றாலே பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.